ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருமே எதிர்பாராததை இப்போ விஜய் பண்றாரு. சுடரை பத்தின உண்மை எல்லாமே தெரிய வந்துடுது விஜய்க்கு. அது மட்டும் இல்லாம தெரிய வந்ததோட விடாம, சுடர் உட்கார வேண்டிய இடத்துல மல்லியை உட்கார வச்சு, சுடர் கண்ணு முன்னாடியே நம்ம விஜய் இப்போ தாலி கட்டுறாரு. இது என்னடா இது புது ட்விஸ்டா இருக்கே அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு. ஏன்னா இது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒண்ணு. விஜய்க்கு இப்ப எப்படி உண்மை தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு ரேணுகாவை கல்யாணம் பண்றதுல, அதாவது சுடார கல்யாணம் பண்றதுல முழு சம்மதம். ஏன்னா முன்னாள் மனைவி ப்ளஸ் என் புள்ளையோட அம்மா அப்படின்ற மாதிரி தாலி கட்டலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் போயிட்டுருக்கு. விஜய் இங்கே ஒரு பக்கம் மல்லியோட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஓகேங்க. ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த சுடர் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இது இவங்க நான் என்ன பக்கத்தில் வச்சு இவ்வளோ பண்ணுறாங்களே, இதை சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவள் முடிவு பண்ணி என்ன பண்ணுறான்னா, உடனே ரூம்குள்ளே போயிட்டு ஃபோன் பேசலாம் அப்படின்ற மாதிரி போகிறா. அப்போ தான் விஜய் என்ன நினச்சிக்கிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள் ஐயோ ரேணுகா கோச்சிட்டு போகிறாளே, அவளை போய் சமாதானப்படுத்தி ஆகணுமே அப்படின்ற மாதிரி. ஏன்னா இவ விஜய்கிட்ட கேட்டுட்டு தான் போகிறா. ஏன் விஜய், நானும் உங்களுக்கு ஒரு பொண்டாட்டியாக நினைக்கிறீங்களா, இல்லை நீங்களும் என்னை வேலைக்காரியாக நினைக்கிறீங்களான்னு கேட்கும்போது, ஏன் ரேணுகா இப்படி கேட்குற அப்படின்ற மாதிரி விஜய் கேட்குறாரு. இல்லை, நானும் தான் உங்களை லவ் பண்ணுறேன், நானும் தான் உங்களை கல்யாணம் பண்ண போகிறேன். மல்லி எந்த அளவுக்கு ஈக்குவலோ அதே அளவுக்கு நான் ஈக்குவலாக இல்லையான்னு கேட்கும்போது விஜய் அமைதியாகவே இருக்காரு. அப்புறம் ஆமாம், ஏன்னா இவ எல்லாம் தொட்டத்து பட்டத்துக்கெலாம் சூசைட் பண்ண போகிறான்னா எந்த மனுஷனாக இருந்தாலும் அந்த மாதிரி சொல்கிறது தானே. ஆமாம், நீ எனக்கு ஒரு மனைவி தான், அதில் என்ன சந்தேகம் உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ குல்ஃபி குடி சாப்பிட நீங்கள் போகிறீங்க, என்ன ஒரு வார்த்தை கேட்டிருக்கணுமா இல்லையா விஜய்? அப்போ நீங்கள் என்னை ஏற்றுக்கவே இல்லை அப்படி தானே கேட்கும்போது, அப்படிலாம் இல்லை ரேணுகா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. ஆனால் அவளுக்கு ஆத்திரம் அடங்கவே இல்லை. என்னடா இது இவ்வளோ தூரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்ன பண்ணுறாருன்னா, இரு ரேணுகா போகாதன்னு சொல்கிறாரு. ஆனால் இவ போயிடுறா. கோவம் தாங்க முடியல. ஏன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தான் கண்ணு முன்னாடியே 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்ததை பார்த்து சுடருக்கு கோவம் தாங்க முடியாமல் ரூம்குள்ளே போய் உடனே ரகுவுக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அப்போ தான் விஜய் மல்லியை சொல்கிறாங்க, வேணும்னே போய் சமாதானப்படுத்துங்க விஜய்ன்னு சொல்லிட்டு. விஜய் இருந்துக்கிட்டு, இல்லை மல்லியை அவளே சமாதானம் ஆகிடுவா காலையில், ஆனால் சரியாயிடும் விடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இல்லை விஜய், நீங்கள் போய் பாருங்கள், அவன் என்ன பண்ணுறான்னு பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஜன்னல் வழியாக நம்ம விஜய் பார்க்குறாரு. அப்போ தான் இந்த சுடர் ரகு கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கா. ரகு, எனக்கு ரொம்பவே கோவம் வருது ரகு அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு சுடர் இந்த டைமில் கால் பண்ணியிருக்கு, கோவம் வேற வருதுன்ற என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை இந்த மாதிரி இங்கே ரொம்பவே அநியாயம் நடந்துட்டுருக்கு, எனக்கு சுத்தமாக இங்கே இருக்க பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே விஜய் இது எல்லாத்தையுமே காதில் வாங்குறாரு. என்னடா இது, இவ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காளே, ரகுன் இந்த டைம்ல யார்கிட்ட பேசிட்டு இருக்கா, இங்க இருக்க பிடிக்கலன்னு யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி விஜய் டோட்டல் கன்ஃபியூஸ்டுங்க. டோட்டலாக கன்ஃபியூஸ்ட் ஆனது மட்டும் இல்லாமல் விஜய் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோடய எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காரு. அப்போ தான் சுடர் சொல்கிறேன், நான் இங்கேருந்து வரப்போகிறேன், இங்கே நடக்கிற அநியாயத்தை எல்லாத்தையுமே என்னால் பார்த்துட்டு இருக்க முடியல ரகு அப்படின்னு சொல்லும்போது, ஒன்றுமே கவலைப்படாத சுடர், இன்னும் 2-3 நாள் அவனுக்கு கல்யாணம் ஆகிடும், கல்யாணம் ஆகி 2 நாள் மட்டும் அங்கே இரு, அங்கேருந்து எல்லா பணத்தையுமே சுருட்டிட்டு வந்துடு, நம்ம போய் செட்டில் ஆகிடலாம், இந்த கண்ட கருமத்தெல்லாம் பார்க்கணும், நமக்கும் தலையெழுத்து இருக்காது அப்படின்ற மாதிரி அவனும் சொல்கிறான். அதுக்கு சுடர் ஆப்போசிட்டில் இருந்து, அது ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் இங்கே இருக்கேன், இருக்கிற எல்லா பணத்தையும் எடுத்துட்டு வந்துடுவான், அப்போ தான் நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியும், என்னை வச்சுக்கிட்டே அந்த பாடு படுத்துகிறாங்கன்னு சொல்லவும் விஜய்க்கு ஃபுல்லாகவே தெரிஞ்சிருச்சு. அப்போது என் மல்லி சொன்னது தான் உண்மை, அப்போ இவ ரேணுகா கிடையாது, உண்மையிலுமே சுடர் தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி விஜய் செம்ம கிளியருங்க. கிளியர் ஆனதுமே அமைதியாகவே இருக்கார். ஆனால் விஜய் ஃபேஸில் அந்த மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. மல்லி அதை நோட் பண்ணிட்டாங்க. என்னாச்சு விஜய், போனீங்க ஏதோ வருத்தமாக வரீங்க அப்படின்னு. சேச்சே அதெல்லாம் ஒன்றும் இல்லை மல்லின்னு சொல்லிடுறாங்க. இப்போ கல்யாண நாளும் வந்துடுச்சு. ஆனால் விஜய் ஒரு மாதிரியாகவே இருந்துகிட்டே இருந்தார், நார்மலாக இல்லை. இதை நோட் பண்ண மல்லி அடிக்கடி போய் கேட்டுட்டு தான் இருந்தாங்க. என்னாச்சு விஜய் சொல்லுங்கள், எதுக்காக இப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது,
அதெல்லாம் ஒன்றும் இல்லை மல்லி, நீ சும்மா மண்டையை போட்டு குழப்பிக்காத, ஃப்ரீயாக விடுன்னு சொல்கிறாங்க. இல்லையே ஏன் விஜய் பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, உடனே வந்து என்னை பற்றி யாருக்கும் தெரியாது, உங்கள் வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி விஜய் மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டோமே நம்ம மல்லிக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. என்ன விஜய் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, வேற எந்த மாதிரி பேச சொல்கிற மல்லி, வேற எந்த மாதிரியுமே என்னால் பேச முடியாத இடத்துல நான் இருந்துகிட்ருக்கனே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம மல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதோ நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு மறுநாள் கல்யாணம். சுடர் செம ஹாப்பி. மல்லிகிட்டெல்லாம் போயிட்டு, நாளையோட உனக்கு சங்கு ஊதுறண்டி, இவ்வளோ நாளாக உன்னை என்னால் கண்டுபிடிக்க முடியலையா அப்படி இப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து சவால்லாம் விட ஆரம்பிக்கிறா. இது எல்லாத்தையும் கேட்ட நம்ம மல்லிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இவெல்லாம் பேச வேண்டிய நிலமை வந்துடுச்சு, சரி பேசிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி விட்டுடுறாங்க. ஆனால் அப்படியே விட முடியாதுல்ல, அதனாலே வந்து மல்லி வந்து சொல்கிறாங்க, இங்கே பார் சுடர், ரொம்ப ஆடாத சரியா, நீ ரொம்ப ஆடுற, எல்லாத்தையும் அடக்கி வச்சுக்கிறது உனக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா வந்து விளைவுகளை நீ ரொம்ப பெருசாக வந்து சந்திக்க நேரிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, என்னடி பெரிய விளைவுகள், ரொம்ப ஓவராக பண்ணுறிய, உன்னை ஏதாவது பண்ணணுமே, உன்னை எதுவுமே பண்ண முடியாமல் தவிக்கிறடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம மல்லிக்கு என்ன பண்ணுறது போகிறதுனே தெரில. அப்போ தான் வந்து மணமேடைக்கு போய் உட்காரா. உட்காரும்போது தாலி கட்ட வேண்டிய சமயத்தில் மல்லிக்கு போய் தாலி கட்டுறாரு விஜய். சுடருக்கு தாலி கட்டாமல் மல்லிக்கு போய் தாலி கட்டவுமே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா இது, இங்கே தாலி கட்டாமல் அங்கே போய் தாலி கட்டுறானே அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில் இருந்துட்டு இருக்காங்க. இதனாலே வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய வந்து வித்தியாசங்கள் இருந்துகிட்டு இருக்குது. எந்த மாதிரிலாம் வந்து கொண்டு போகிறாங்க, இவங்களுக்கும் அவங்களுக்குமான தொடர்பு வந்து எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம விஜய் வந்து மல்லிக்கு தாலி கட்டினதில் யாருக்கெல்லாம் விருப்பமோ அவங்களாம் மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா வந்து செம்ம ட்விஸ்ட் அடிச்சிட்டாரு விஜய். இதுக்காக விஜய்க்கு ஒரு ஹேண்ட்ஸ்அப் சொல்லலாம். விஜயை பிடிச்சிருச்சு அப்படியா, 100க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்கன்னு அதையும் சொல்லுங்கள். ஏன்னா விஜய் கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் சரி பண்ணுவார் நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நம்புகிறீங்க, எந்த மாதிரி எனக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.